புந்தகம் விளைவிக்கின்ற சூழ்ச்சிக்காரர்களுடைய உலகம் இது. சரி, இந்த மண்ணிலே யார் வந்தாலும் மதவாதிகள் வர முடியவில்லையே, மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துக்கோ. மதத்தை, கடவுளை கும்புறவர்கள் வேற, மதத்தையே பிழைப்பாக வியாபாரமாக அரசியலாக வைத்துக் கொண்டு சுரண்டலுக்கு வழிவகுப்பவர்கள் இந்த மண்ணில வரவே முடியல. அதற்கு யார் காரணம்? தந்தை பெரியார். உடனே அதுல நம்மள ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து, அவன் எப்படின்னா அவனா வந்து செய்ய மாட்டான், நம்மள ஒரு ஆளை கரெக்டா தேர்ந்தெடுத்து அவனதான் அனுப்பிச்சு நம்மளை வேடிக்கை பார்ப்பான். அதையும் கலைப்பதற்கு ஒரு நாளை வைப்பார். அது மாதிரி இன்றைக்கு நிலவரம் கடந்த 2-3 ஆண்டுகளாக மிக முக்கியமாக என்னவென்றால், என்னைக்கெல்லாம் பொங்கல் வருதோ அன்றைக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் அதை ஒரு தேர்வு நாளாக, மாணவர்களுக்கான தேர்வு நாளாக அறிவித்து அதை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு கீழ்த்தரமான சூழ்ச்சி. பண்டிகை எல்லாம் போயிட்டு நம்ம சென்னையிலிருந்து பாருங்க, ஒரு நாள்ல பண்டிகைக்காக பயணப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம் பேர். சொந்த ஊரை போய் பார்க்கணும், சொந்த உறவுக்காரர்களை போய் பார்க்க வேண்டும் என்று நாளெல்லாம் உழைத்து பொழுதெல்லாம் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் பார்க்க வேண்டும். அந்த பண்டிகையினுடைய மகத்துவம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கிற அந்த நேரத்தில் அதற்கு உழை வைக்க வேண்டும் என்று சதிகார சூழ்ச்சிக்கார இந்த அரசாங்கம் அந்த நாளிலேயே மாணவர்களுக்கு கேந்திர வித்யாலய பரீட்சை, பேங்குகள் பரீட்சை அன்னைக்கே வைத்து நமது அடையாளத்தை தகர்க்க நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலம் இது. இந்த காலத்திலே புரட்சிகர இளைஞர் முன்னணி வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பது இந்த முழக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தின் கட்டாயம். அதுவும் மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஆரவாரங்களும் ஆபாச கூச்சங்களுமே பாட்டுகளாக பள்ளிகளிலேயே கூட ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொதுவெளியிலே போட்டு பொங்கு தமிழருக்கு இன்னர் விளைந்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்று உணர்ச்சிகளை கிளப்பி மாணவர்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்ற பக்குவம் இருக்கின்றது. அது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிகழ்விலே பங்கு பெற்றதிலும் உங்களை பாராட்டுவதிலுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.